அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய 4 வாரங்களை கொண்ட காலத்தை திருவருகை காலம் என்று சொல்லுவோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது வரலாற்றிலே தனித்தன்மை வாய்ந்ததாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றை நிர்ணயிக்கின்றவர்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஆதாரமாக அந்த நிகழ்வை ஒரு அளவுகோலாக வைத்து இந்த உலகத்தினுடைய வரலாற்றை கணிப்பீடு செய்திருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா மதத்தவர்களுக்கும், இனத்தவர்களுக்கும், நாட்டை சார்ந்தவர்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகை என்று அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இறைவனுடைய வருகை, பொதுவாக ஒருவருடைய வருகை, அவருடைய அந்தஸ்து, அவருடைய நிலைப்பாடு, அவர் எவ்வளவு சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு, தன்னுடைய தங்கி இருக்கின்றவர்களுக்கு முக்கியமானவர் என்பதை பொறுத்து அவருடைய வருகை, அந்த வருகை எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை, அல்லது அவருடைய வருகை எவ்வளவு தூரத்திலே இருந்து வருகின்றார், இப்படியெல்லாம் அவருடைய வருகை என்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் இந்த இடத்தை, இந்த மக்களை, இந்த குடும்பத்தை, தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் நீண்ட காலத்தின் பின்பு அல்லது இப்படியான ஒரு சூழல் அமைவிலே வருகை என்பது ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வாக, ஈவென்ட், அது ஒரு நிகழ்வாக எண்ணப்படுகின்றது. ஒரு அரசன் அல்லது ஆட்சியிலே இருக்கின்றவர் அவர் தன்னுடைய மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது மக்களுடைய துன்பங்களை அறிவதும், மக்களுடைய தேவைகளை அறிவதற்கும், மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்யலாம் என்ற அந்த நோக்கோடு வருகின்றார் என்பதனாலே அவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்வது என்பது ஒரு சாதாரண மனித இயல்பாக, மனிதர்களுடைய நடத்தை இயல்பாக இருக்கின்றது. இறைவன் வருவார் என்று சொல்லி இறைவனுடைய கிறிஸ்துவினுடைய, அதாவது மீட்பருடைய, இயேசு என்றால் மீட்பர், இந்த மீட்பர் எங்களுக்கு தேவை என்கின்ற மனித உள்ளம், அது ஒரு கூட்டு முயற்சியாக, ஒருங்கிணைந்த முயற்சியாக அவர்கள் இறைவன் ஒரு நாள் எங்களை சந்திக்க வர வேண்டும், அந்த இறைவனுடைய பிறப்பு எங்களுடைய வாழ்வை மலர வைக்கும், குறிப்பாக நாங்கள் அனுபவிக்கின்ற அடிமைத்தனங்களிலே இருந்து எமக்கு விடுதலை தருவதற்காக அரசியல், பொருளாதார, சமூக, சமய என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த இறைவனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் மக்கள். அதனாலே இறைவாக்கினர்கள் குறிப்பாக அவர்கள் இறைவன் மீட்பருடைய வருகைக்காக அவர்களை தயார் செய்தார். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எதிர்நோக்கு என்கின்ற எண்ண கருவை அவர்கள் விதையாக விதைத்தார்கள். அதாவது நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, அடிமைகளாக இருக்கின்ற பொழுது, இனிமேல் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, எங்களுடைய வாழ்க்கை ஒரு பூச்சிய நிலைக்கு வந்து விட்டது, நாங்கள் உயர்வான பெரிய ஒரு கட்டடத்தை இருக்கின்ற பொழுது, அமெரிக்காவில் இருந்த நியூயார்க் நகரிலே இருந்த மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடமாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சொல்லி உலக வர்த்தக மையமாக இருந்த அந்த கட்டிடம் தாக்கப்பட்ட பொழுது அந்த கட்டிடம் முழுமையாக உடைக்கப்பட்டு அது பூச்சிய நிலையிலே 0 பாயிண்ட் என்று சொல்வார்கள், ஒரு பூச்சியமாக்கப்பட்டது. அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை சில வேளைகளிலே ஒரு பூச்சிய நிலைக்கு தள்ளப்படலாம். மனம் உடைந்து போகின்ற பொழுது, இனிமேல் எனக்கு இந்த கேள்விக்கு விடை இல்லை என்று சொல்கின்ற பொழுது, மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கின்ற பொழுது, ஏமாற்றத்தை சந்திக்கின்ற பொழுது, அல்லது ஒரே நம்பிக்கையாக இருந்தவர் என்னை
ஏமாற்றி விட்டார், அவர் இறந்து விட்டார், அவர் என்னை விட்டு விட்டு போய்விட்டார், அவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், அவர் எனக்கு எதிராக துரோகம் செய்து விட்டார். இப்படியான உணர்வுகள், இப்படியான அனுபவங்கள் மத்தியிலே எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கை கருகி போகின்றது. இந்த நம்பிக்கை தான் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு, வாழ்க்கையை நாங்கள் நோக்குவதற்கு, வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நோக்குவதற்கு இந்த எதிர்நோக்கு எண்ணம், இந்த எதிர்நோக்கு ஆற்றல், ஹோப் என்று சொல்வார்கள், நம்பிக்கை என்று சொல்வார்கள், இது எங்களுடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனாலே இந்த இறைவாக்கினர்கள் குறிப்பாக இந்த மக்களுடைய மனங்களிலே அவர்கள் இறைவன் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அந்த மீட்பை நாங்கள் அனுபவிப்பதற்கு நாங்கள் திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். அல்லது இந்த துன்ப வேளைகளிலெல்லாம் இறைவன் எங்களை வருவார் என்ற அந்த நம்பிக்கையை ஊட்டினார்கள். குறிப்பாக இஸ்ராயல் மக்களுடைய மனங்களிலே அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு சிறுபான்மை இனமாக அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த பெரிய பார்வோனுடைய வல்லரசிலே இருந்து, அவனுக்கு எத்தனையோ படைப்பலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, அவன் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மக்கள் வளரக்கூடாது என்று அவர்களுடைய முதல் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இன்னும் சக மனிதனுக்கு செய்ய முடியாத துன்பங்களை செய்தாலும் இந்த இறைவன் இந்த மக்களுடைய கூக்குரலுக்கு, அழுகுரலுக்கு செவிமடுக்கின்ற இறைவனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த அனுபவத்திலே இருந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்ற ஒரு அனுபவமாக இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு மக்களுடைய மனங்களிலே ஆழ பதிந்திருந்தது. அதனாலே கிறிஸ்து வந்தார். அவருடைய வரவு, அவரை எதிர்பார்த்திருந்தவர்கள், அந்த வரவைக்கு அவர்கள் மக்கள் எவ்வளவு தூரம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே விடியலை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பாவிகளாக இருந்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், வாழ்க்கையிலே துன்பங்களிலே அவர்கள் துவண்டு கொண்டு இருந்திருக்கலாம். அவருடைய சீடர்களாக பலர் மாறினார்கள். அவருடைய நெருக்கமான சீடர்களாக திருத்தூதர்கள் விளங்கினார்கள். இவ்வாறு அவருடைய போதனையை கேட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த திரு அவையினுடைய தொடக்க காலத்திலே இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக யூத மதம், ஏனைய சமயவாதிகளும் மக்களை துன்புறுத்தினார்கள். தொடர்ந்தும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களை, கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்கள் துன்புறுகின்றார்கள். இந்த துன்பங்கள் வழியாக இந்த மக்கள் அந்த வேளைகளிலெல்லாம் நம்பிக்கையை அவர்கள் மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவினுடைய வருகை வரலாற்றிலே இடம்பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்டுதோறும் இதை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய வருகை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த துன்ப துயரங்களை எல்லாம் அது பற்றிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறப் போகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுடைய மனங்களிலே வளர்ப்பதற்குத்தான் இந்த திருவருகை காலம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா வியாபாரிகள் அல்லது லாபங்களை ஈட்ட விரும்புகின்றவர்கள் அவர்களின் நாட்களிலேயே என்னென்ன பொருட்களை எல்லாம் விற்கலாம், அவற்றை எப்படி இந்த கொண்டாட்டத்தை செய்வதற்கு மக்கள் மனங்களிலே பல கவர்ச்சிகரமான விடயங்களை அவர்கள் ஏற்படுத்தி அவர்கள் சோடினைகளிலும் அலங்காரங்களிலும் தங்கள் உடைகளை வாங்குவதிலும் உண்ணக்கூடிய உணவுகளை தின்பண்டங்களை தயாரிப்பதிலும் இப்படி என்று சொல்லி களியாட்டங்களை நடாத்துவதிலும் என்று சொல்லி எல்லாம் பல வழிகளிலே இந்த ஆயத்தத்தை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆனால் இங்கு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்கொண்ட ஏழையர்கள், கைவிடப்பட்டவர்கள், பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்துவினுடைய வருகையினாலே அவர்கள் காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை விடியலை சந்தித்தது. எங்களுடைய இந்த வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனாலே திரு அவை பாரம்பரிய ரீதியாக திரு விவிலியத்திலே இருந்து ஆதாரங்களை நாங்கள் பெற்று
கிறிஸ்துவினுடைய வருகை இரண்டாம் வருகையாக அவர் வெறுமனே ஒரு தீவன தொட்டியிலே கிடத்தி இருக்கின்ற ஒரு குழந்தை போல் அல்லாமல் அவர் மாட்சியோடு வருவார். அப்பொழுது இந்த இயற்கையினுடைய அசைவுகள் எல்லாம் எங்களுடைய மத்தியிலே பயத்தை, பீதியை ஏற்படுத்தும். இருப்பினும் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது நாங்கள் அவரை நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையிலே கணக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு நியாயம் தீர்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் நல்லவர்களாக கணிப்பீடு செய்யப்பட வேண்டும். இந்த எதிர்நோக்கு என்பது கிறிஸ்தவ வாழ்விலே அடிப்படையாக இருக்கின்றது. அதனாலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த ஆண்டு கொண்டாடினாலும் தொடர்ந்தும் நாங்கள் அவருடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்வதற்கு இந்த திருவருகை காலம் எங்களுக்கு தூண்டுதலாக அமைகின்றது. கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, இதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தை அவர்கள் ஒருங்கிணைந்த பயணம் என்று சொல்லி எல்லோரையும் அரவணைத்து, தனிப்பட்ட பயணம் அல்ல, எல்லோரையும் அரவணைத்து, எல்லோரையும் உள்வாங்கி, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாமாக நாங்கள் வாழுகின்ற ஒரு திருக்கூட்ட திருப்பயணம், ஒரு யாத்திரையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அதனால இந்த திருவருகை காலம் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அதிலே ஒரு மகிழ்ச்சியை காணுவதற்காக, ஒரு கொண்டாட்டத்தை நடத்துவதற்காக, அல்லது குழந்தைகள் சிறுவர்கள் கூட அவர்கள் களியாட்டங்களை, அவர்கள் சந்தோஷமாக பல விடயங்களை அனுபவிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே வேளையிலே அவர்கள் இறைவனை நோக்கி எங்களுடைய எதிர்கால நம்பிக்கையை நாங்கள் மீண்டும் ஏற்றி வைக்கின்ற ஒரு காலமாக இதை அனுசரிப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிர் கூறி, உங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற இழந்து போன நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கு, அவற்றை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான வழிகளை இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருளாக பொழிய வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.